إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وقرآنه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا عليه الصلاة والسلام فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய அருளும் கருணையும் என்றென்றும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபீங்கள், தபவுத் தாபீங்கள், நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என வேண்டியதன் பின்னால் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அவனுடைய கடமைக்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய அன்பு பெரியார்களே, சகோதரர்களே, எந்த காரியமாக இருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி அத்தனை காரியங்களையும் அமைத்து கொள்வோமாக என்று முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து இன்றைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு தஆலா மனிதர்களை எவரையும் பரிபூரணமானவராக படைக்கவில்லை. எல்லாமே நிரப்பமாக கொடுக்கப்பட்டவராக எவரும் இல்லை. ஏதோ ஒரு வகையிலே பொருளாதாரத்திலே உச்சத்திலே இருக்கலாம், ஆனால் அவருக்கு சுகாதார ரீதியாக பிரச்சனைகள் இருக்கலாம். உடலிலே நல்ல ஆரோக்கியம் இருக்கலாம், பொருளாதாரத்திலே பின்தங்கி அந்த தேவை அவர்கிட்ட இருக்கலாம். இப்படி ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு அடிப்படையிலே இன்னொரு மனிதனின் பால் தேவையுடையவராக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். தேவையற்றவன் ரப்பை தவிர யாரும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையிலே எல்லோருக்கும் அடுத்தவரிடம் ஒரு தேவை இருக்கிறது. அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டிய கடப்பாடு ஏதோ ஒரு வகையிலே ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இந்த மனித தேவைகளை நிறைவேற்றுவதனுடைய சிறப்பு சம்பந்தமாக இன்றைய ஹுத்பாவிலே நாங்கள் சில விடயங்களை பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சிலரை நாங்கள் பார்ப்போம். அவர் இந்த சமூகத்தோட பின்னி பிணைந்து வாழுவார். சமூக பிரச்சனைகள் என்று வரும்போது முன்வரிசையிலே இருப்பார், களத்திலே இருப்பார். எங்கு பார்த்தாலும் ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும், துக்ககரமான நிகழ்வாக இருந்தாலும், நிவாரண பங்கீடாக இருந்தாலும், அனர்த்த முகாமைத்துவ சேவையாக இருந்தாலும், எங்கு பார்த்தாலும் அங்கு இவருடைய பேரியும் இவர் இருந்துகிட்டே இருப்பார். எந்த நேரமும் சமூகம் 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 மக்கள் என்றே உழைத்து கொண்டிருப்பார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. சமூகத்தோடு கலந்து அந்த
கூட்டத்திலும் இருப்பார், இந்த கூட்டத்திலும் இருப்பார். அங்கு ஒரு கூட்டம், இன்றைக்கு காலையில் ஒரு கூட்டம், பின்னரம் ஒரு கூட்டம், இப்படி என்று இவர் வாழ்க்கை சமூக நிறுவனங்களோடு, சமூக அமைப்புகளோடு, பொது அமைப்புகளோடு பின்னி பிணைந்ததாக இருக்கு. ஓய்வே இல்லை. நாங்கள் பேசுவோம் சிலரை பற்றி. இந்த மனுஷன் மக்களோட மௌத்தானத்துக்கு பிறகும் சிலரை பற்றி பேசுவோம். இந்த மனிதன் ஒரு ஜனாசாவோ ஒரு திருமணமோ என்னவோ அங்கே இருப்பார், அங்கே வர காணலாம் என்று பேசுவோம். இன்னும் அடுத்த சாரார் இருக்கின்றார்கள். அவர்களுடைய தொழிலும் அவர்கள், அவருடைய வீடும் அவருடைய குடும்பமும் அவரும். தொழிலுக்கு போனால், வீட்டை வந்தால், அடுத்த நாள் தொழிலுக்கு போனால், இப்படியே இவருடைய வாழ்க்கை சுழன்று கொண்டிருக்கும். இவர் மக்களுடைய சமூக விஷயங்களில் பங்கெடுக்க மாட்டார். அவர் செல்ஃபிஸ்டாக சுயநலத்தோடு வாழக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினுல்லதி யுகாலித்துன் நாஸ வயஸ்பிர் அலா அதாஹும். மக்களோடு கலந்து வாழக்கூடிய ஒரு முஃமின் இருக்கின்றாரே, மக்களுடைய துயர்களை சகித்து கொண்டு, மக்களுடைய துன்பங்களை, மக்களுடைய துக்கங்களை தன்னுடைய துக்கமாக துன்பமாக கருதி மக்களோடு மக்களாக எந்த நிலையிலும் களத்திலே நின்று கொண்டிருப்பாரே, அவர் மக்களோடு கலக்காமல், மக்களுடைய அந்த ஏச்சு பேச்சுக்களை கேட்காம வாழ்றவரை விட அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்றைக்கு என்னத்துக்கு எங்களுக்கு இந்த பொது வேலையும், நாங்கள் ஒரு கள்ளப்பேரும் வாங்கணும், ஒரு பொய்யன் என்ற பேர் வாங்கணும், ஒரு ஊழல்வாதி என்ற பேர் வாங்கணும், ஒரு கொள்ளை அடித்துட்டான் என்று பேர் வாங்கணும் என்ற அந்த அமைப்பிலே சிலர் இந்த சமூக தொண்டு நிறுவனங்கள், சமூக நிறுவனங்கள் சேவை செய்கின்ற இடங்களில் இருந்து ஒதுங்கி வாழ்வதை பார்க்கலாம். தன்னுடைய இமேஜ் பாதுகாக்கப்படணும் என்று. இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், எல்லா அமைப்பிலையும் இருந்து இவர்களை ஏசி தூசித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆக்கள். அப்ப ஏன் நாங்கள் ஒரு பள்ளியில் பங்கு கொண்டு பள்ளி காசை கொள்ளை அடித்து விட்டான் என்ற பேரை ஏன் எடுக்கணும்? பொய்யன் என்ற பேரை ஏன் எடுக்கணும்? ஊழல்வாதி என்ற பேரை ஏன் எடுக்கணும் என்ற அமைப்பிலான் சிலர் இந்த நிறுவனங்களில் பங்கு கொள்ளாம வாழ்ந்து கொண்டு, இந்த ஏச்சு பேச்சுக்கு அல்லாஹ் தஆலா கூலி வைத்திருக்கிறார். நீங்க இஹ்லாஸாக மன தூய்மையோடு அல்லாஹ்க்கு பயந்து நியாயமாக இயங்குகின்ற போது 100% யாரும் இந்த உலகத்தில் சரியான பேர் கேட்டதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் யா முஹம்மத் இஅ்தில் என்று சொன்னார். முஹம்மதே, நீங்க பங்கு வைக்கிற விஷயத்தில் நீதமா பங்கு வைங்க என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வானத்தில் இருக்கிறவன் என்ன நம்பி இருக்கான், வானத்தில் இருக்கிற ரப்பு என்ன நீதமானவன், நியாயமானவன், உண்மையானவன் என்று நம்பியிருக்கும் போது பூமியில இருக்கிற நீங்க என்ன நம்பலையா என்று கேட்டார் ரசூல். இல்லம் அஅ்தில் ஃபமன் யஅ்தில், நான் நீதம் செய்யவில்லை என்றால் உங்களை யார்தான் நியாயம் செய்ய முடியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த ரசூலைத்தான் ஷாயிர் என்று சொன்னார். ஷாயிர் என்று சொன்னார்கள், சூனியக்காரன், பைத்தியக்காரன். இன்னா லதாரிகு ஆலிஹத்தனா லிஷாயிரின் மஜ்னூன் என்று சொன்னார். இந்த பைத்தியார புலவனுக்காக வேண்டி எங்கட மார்க்கத்தை நாங்க விடணுமா, எங்கட கடவுளை நாங்க விடணுமா என்று பேசினார். எவ்வளவு கேவலமான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல முடியுமோ சொன்னார்கள், செய்தார். எனவே அப்ப அந்த ரசூல், வானத்தில் இருக்கிற ரப்பு அவருக்கு அவரை தூய்மையானவர், அவர் ஒரு உண்மையானவர், அவர் ஒரு நட்பண்பு மிக்கவர் என்று சாக்கி சொல்லி இருக்கின்ற போது எவ்வளவோ பேர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கினார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தூதுத்துவம் வந்தபோது இது பெரிய சுமையான வேலை. இது
இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுகமாக ஏற்றுக்கொண்டார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் ஒரு அபாய சமிக்ஞையை சொன்னார். உங்களுக்கு மக்களால் தொல்லை வரும், உங்களை மக்கள் விரட்டி அடிப்பார்கள், உங்களை பொய்யன் என்று சொல்லுவார்கள், உங்களுக்கு தொந்தரவு தருவார்கள், உங்களை உங்களுடைய பிறந்த பூமியிலிருந்து விரட்டுவார்கள் என்ற செய்தியெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெரிய பொறுப்பை சுகமாக ஏற்றுக்கொண்டு பல உண்மைக்கு புறம்பான வதந்திகளையும் பழி பெயர்களையும் சுமந்து கொண்டு ரசூலுல்லாஹ் இந்த பயணத்தை செய்தார்கள். இந்த பயணத்தில் அப்படித்தான் இன்றைக்கு இந்த நாசகார தாக்குதலுக்கு பிறகு பள்ளியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இல்லாத பழிகளை சுமந்தார்கள், பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளானார்கள், காட்டி கொடுப்புக்கள் கழுத்தரப்புக்கள் நடந்தது அவர்களுக்கு, அநியாயமாக அவர்கள் பழியை சுமந்து அனுபவிக்க கூடாததையெல்லாம் அனுபவித்தார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு வீட்டுக்குள்ளே நெருக்கடி, இனி பள்ளி பக்கமும் போகப்படாது, இனி பொது விடயங்களில் நீங்கள் ஈடுபடப்படாது. ஏன் இந்த வம்பு? இந்த பொது நிறுவனங்கள் என்று பொதுமக்கள் என்று அல்லாவுக்காக வண்டி என்று நீங்கள் போய்த்தான் எங்களுக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, எங்களோட பேரெல்லாம் வித்தியாசமாக ஊரில் பேசப்பட்டது, ஏன் உங்களுக்கு என்று சொல்லி வீட்டுக்குள்ளிருந்தே எதிர்ப்பலைகள் கிளம்புகின்ற அந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த அந்த ஒத்தடம் என்ன தெரியுமா? காய்ச்சலோட பாரா ரசூலுல்லாஹ். இன்றைக்கு பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டுருவார், பெண்கள் சேர்ந்து சேவை செய்ய விட மாட்டார், பொது நிறுவனங்களில் அவர்கள் செய்ய விருப்பமில்லை. ஏன் வீண் வம்பு? ஏன் நீங்கள் உங்களோட இமேஜை கெடுக்கணும்? ஏன் உங்களை கள்ளன் என்று சொல்லணும்? எனவே அது எங்களுக்கு அவமானம், பிள்ளைகளுக்கு அவமானம். இது ஒரு சேவை செய்ய போய், நன்மை செய்ய போய் ஒரு பாவத்தை, ஒரு பழிபெயரை சுமக்க வேண்டிய தேவை ஏன்? நாம் நம்முடைய குடும்பத்தோட, நம்முடைய தொழிலோட, நம்முடைய வீட்டோட நாம் நின்று கொண்ட அந்த பிரச்சனைகள் இல்லையே என்று அழுத்தம் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகின்றீர்கள், தேவையுடையவர் தேவையை நிறைவேற்றுகின்றீர்கள், நீங்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவீர்கள், சுமையோடு இருக்கின்றவர்களுடைய சுமையை இறக்குகின்றீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற அந்த தைரியம்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுத்தார்கள். இன்றைய பெண்களுக்கு அது சொல்லும். இதில் பேர் வரும், இதில் அவமானம் வரும், இதில் ஏளனம் வரும், இதில் செய்யாததையெல்லாம் சுமக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். எனவேதான் இதற்காக வேண்டி சேவைகளிலிருந்து, சமூக விஷயங்களில் இருந்து, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு தொண்டு செய்வதில் இருந்து, அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடங்களில் பணியாற்றுவதில் இருந்து ஒதுங்கி ஓரமாக இருப்பது அது ஒரு சாதுரியமான முடிவாக இஸ்லாம் காட்டவில்லை. மக்களோடு சேர்ந்து ஊத்தப்படணும். ஊத்தப்படாமல் இருக்க இயலாது. தூய்மையாக என்ற இமேஜை பாதுகாத்து கொண்டு இருக்கிறவர் நல்லமென்று நினைக்கலாம். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அந்த பேர் வெறும், அந்த பிரச்சனை வெறும். அவைகளை சந்தித்துத்தான் ஆகணும். யாருக்குத்தான், யாரைத்தான் 100க்கு 100% என்று இந்த சமூகம் பேசியது, உண்மையானவர் என்று பேசியது. ஏதோ ஒரு தரப்பு விமர்சித்து கொண்டே இருக்கும், பழியை சுமத்தி கொண்டே இருக்கும், காழ்ப்புணர்வுகளை கக்கிக் கொண்டே இருக்கும், காட்டிக் கொடுப்புகளை செய்து கொண்டே இருக்கும். எனவே இந்த பேர்களை சுமக்காமல் அல்லாஹ்விடத்திலே ஒருவர் நல்ல பேரை, இந்த மனிதர்களுக்குள்ள நல்ல பேரை எடுக்கணும் என்று போட்டு இந்த முயற்சியில் நாங்கள் எங்களோட குடும்பம், எங்களோட தொழிலும் என்று ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது அது உண்மையிலே மனிதர்கள் அல்ல நல்லவர் என்பதை ரப்பு உன்னுடைய இஹ்லாஸை, உன்னுடைய பணியை, உன்னுடைய அர்ப்பணத்தை, உன்னுடைய தக்வாவை, உன்னுடைய தூய்மையை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்கிட்ட நான் நல்ல அறியணும் என்ற எண்ணம் தான் வேணும் என்றா
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மக்களுடைய வெறுப்பையும் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய விருப்பம்தான் எனக்கு முக்கியம் என்று உழைக்கின்றார், இந்த உலகத்தில் மக்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ரப்பு என்னுடைய தூய்மையை என்னை பொருந்திக் கொண்டால் போதும் என்ற அமைப்பிலே யார் வாழுகின்றாரோ இவரை அல்லாவும் விரும்பி இந்த ஏளனம் செய்தார்களே மக்கள், இந்த பரிகாசம் செய்தார்களே மக்கள், இந்த பழிபெயர்களை சுமத்தினார்களே அந்த மக்களையும் எதிர்காலத்திலே அவரை விரும்பக்கூடிய மனநிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார். அவரை மக்கள் நேசிப்பார், அவரை புரிந்து கொள்வார்கள், அவருடைய யதார்த்தத்தை அறிந்து கொள்வார்கள், அவரை நன்றாக பேசுகின்ற ஒரு காலம் வரும். மௌத்தானதுக்கு பிறகாவது அவர்கள் அறிந்து கொள்வார்கள், உண்மையை அறிந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர் அல் முஃமினு தகியுல் ஹஃபி, இறையச்சத்தோடு எதையும் அலட்டிக் கொள்ளாமல், எதையும் பகிரங்கப்படுத்தாமல், எதையும் பப்ளிசிட்டி பண்ணாமல் இரகசியமாக அவருடைய சேவையை தொடர்ந்து கொண்டிருப்பது. வெளியில மக்கள் அறிந்து கொள்ள முடியாதவர் என்ன செய்கிறார், ஆனால் மௌத்தானத்துக்கு பிறகு இவர் செய்தவைகள் வெளியே வரும். இவர்தான் இதற்கு நிதியுதவி இரகசியமாக தந்தவர், அவர் சொல்லக்கூடாதென்று சொன்னார். இவர்தான் இந்த பிள்ளைக்கு பணம் செலுத்த முடியாத கட்டுப்பணத்தை செலுத்தியவர், அவருடைய இஹ்லாஸுக்காக வேண்டி இதை பப்ளிக் பண்ண வேணாம் என்று சொன்னார் என்று மக்கள் எனக்கு இவர்தான் உதவியவர் என்று மௌத்தானத்துக்கு பிறகு சொல்லுவார். அவர் உயிரோடு இருக்கக்குள்ள அவருடைய பேர் பேப்பர்ல வராது, பகிரங்கப்படுத்தப்படாது, எதிலையும் அவருடைய பெயர் பலகை இருக்காது, இரகசியமாக வாழ்ந்திருப்பார். மௌத்தானதுக்கு பிறகுதான் எல்லாரும் இவரை பற்றி பேசுவார்கள். அப்படியான இதை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். யார்? மக்கள் என்னை என்ன சொன்னாலும் அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம் என்று உழைக்கிறவர். அடுத்த ஒருவர் இருக்கிறார், மக்களுடைய விருப்பத்துக்காக உழைப்பவர். அல்லாஹ் என்னை கோபித்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய வெறுப்பு, அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படாம மக்களுடைய திருப்தி, மக்கள் என்ன நல்லம் என்று சொல்லணும், மக்கள்கிட்ட வாக்கெடுக்கணும், மக்கள்கிட்ட கவரணும் என்ற அமைப்பில் வாழ்ந்தவர். அல்லாஹ்வுடைய விஷயங்கள் புறக்கணிக்கப்படும், அல்லாஹ்வுடைய கோப பார்வை இருக்கும், அல்லாஹ்க்கு பிடிக்காத வேலைகள் இருக்கும், ஆனால் மக்களுக்காக வேண்டி என்று வாழுபவர். இவருடைய நிலைமை, இவரை அல்லாஹு தஆலாவும் கோபித்து இந்த மக்கள் இன்றைக்கு நல்லவர் என்று சொன்ன இன்று நல்ல பேர் எடுத்திருப்பார், மக்களிடத்தில் மக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார், ஆதரவை பெற்றிருப்பார், மக்களிடத்தில் நல்லவர் என்று பேசப்பட்டிருப்பார். பிறகு அவருடைய சாயம் வெளுக்கு அம்பலமாகும், அல்லாஹ்வுடைய கோப பார்வை மறங்கி மக்களுடைய வெறுப்பையும் சம்பாதிப்பார். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று இறங்குகின்ற பணிகளிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிற நம்மளுக்கு ஏன் இந்த பொய்யன் என்ற பெயர் வரணும் என்று யோசிக்க முடியாது. அவருக்குத்தான் சவால், அவருக்குத்தான் பெரிய நெருக்கடி, அவருக்குத்தான் தடை கற்கள். அவர்தான் இந்த சமூகத்தில் பெரிய ஒதுக்கப்பட்டவராக இருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே மக்களோடு பின்னி பிணைந்து மக்களுடைய தேவைகளிலே துக்கங்களிலே பங்கெடுத்து மக்களுடைய சேவைகளிலே என்றும் முன்னிலையிலே நின்று உழைக்கின்ற அந்த முஃமின் இருக்கின்றாரே, அவர் ஒதுங்கி ஓரமாக இருக்கின்ற மூமினை விட தன்னுடைய தொழுகையும் தானும் தன்னுடைய ரப்புக்கும் இடையிலான தொடர்புகளில் அவர் மிகவும் பெர்ஃபெக்டாக இருப்பார். தொழுகை, நோன்பு, மற்ற விஷயங்களில் பெர்ஃபெக்டாக இருப்பார். ஆனால் மக்களுடைய பொது
விஷயங்கள் என்று வரும்போது அவரை காண முடியாது. அவரை விட இவர் சிறந்தவர், அல்லாஹ்விடத்திலே நேசத்துக்குரியவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு மையத்தை இரண்டு விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார். இம்மா முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் மின்ஹு. ஒருவர் அவர் மௌத்தானதுதான் அவருக்கு நிம்மதி, அவர் மௌத்து தான் அவருக்கு ராகத்தை கொடுத்தது. இந்த உலகத்தில் வாழும்போது இறுதி நொடி வரைக்கும் உழைத்து கொண்டே இருப்பார், மக்களுடைய சேவையிலே இருப்பார், நேரம் இருக்கார். இவர் பண்ணி திரிய மாட்டார். எந்த நேரமும் மக்களுடைய பள்ளி, பாடசாலை, சமூக தொண்டு நிறுவனங்கள் என்று உழைத்து கொண்டே இருப்பார். மௌத்தாறுதான் அவருக்கு ஓய்வு, அவருக்கு நிம்மதி. இந்த மௌத்தால அவர் நிம்மதி அடைகின்றார். இன்னொருவர் இருக்கிறார், இன்னொரு நிலைமை மையத்துடைய முஸ்தராஹுன் மின்ஹு. இவரால மக்களுக்கு நிம்மதி. முதலாவது சாரார் மௌத்தாறுதான் அவருக்கு ராஹத். எந்த நேரமும் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் அவரை கபருக்காக வேண்டி தேடி உழைத்து அவருக்கு நிம்மதி இல்லை, ஓய்வில்லை, ராஹத்தில்லை. மௌத்தானா தான் அவருக்கு நிம்மதி, கபூர்லையும் நிம்மதியாக இருப்பார். அடுத்தவர் மௌத்தானா தான் மக்களுக்கு நிம்மதி, மரங்களுக்கு நிம்மதி, பறவைகளுக்கு நிம்மதி, கால்நடைகளுக்கு நிம்மதி, இந்த இயற்கை வளங்களுக்கு நிம்மதி. போய் தொலைஞ்சிட்டான் என்று மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். இப்பதான் எல்லாருக்கும் ராஹத் என்று சொல்லுவார். அவன் வாழும் போதெல்லாம் தொல்லை மக்களுக்கு, அவன் வாழும் போதெல்லாம் மக்களுக்கு பெரிய நெருக்கடி. இவன் ஒரு தொல்லையாக இந்த சமூகத்திலே வாழ்ந்தான். மக்களுக்கு மட்டுமல்ல, மரங்களுக்கு, செடி கொடிகளுக்கு, பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு இவன் தொல்லையாக வாழ்ந்தான். இவன் மௌத்தானதுதான் அவைகளுக்கு நிம்மதி, அவைகளுக்கு ஓய்வு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி என்னுடைய மரணம், என்னுடைய மௌத்து எனக்கு ஓய்வை தரப்போகின்றதா அல்லது இந்த சமூகத்துக்கு ஓய்வையும் நிம்மதியையும் கொடுக்க போகின்றதா என்பதை பார்க்கும். மக்கள் என்ன நன்றாக, அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மையத்தை செல்லுகின்ற போது மக்கள் எல்லாம் நல்லவர், தூய்மையானவர், இந்த சமூகத்துக்கு உழைத்தவர் என்று பேசும்போது வஜபத் என்று சொன்னார். சொர்க்கம் வாஜிபாயிட்டு, அவருக்கு சொர்க்கம் வாஜிபாயிட்டு. மக்களுடைய மனங்களிலே வாழ்ந்தார் அவர். அவர் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார் மக்களுடைய மனங்களிலே, கபருக்குள்ள இருந்தாலும் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவரை பற்றி மக்கள் நினைக்கின்ற போதெல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார். இன்னார் தான் இந்த வேலையை செய்தார் என்று பேசுவார்கள். அவருக்கு ஜஸாஹுல்லாஹு ஹைர் என்று சொல்லுவார்கள், அவருக்கு பாரக்கல்லாஹு ஃபீஹி என்று சொல்லுவார்கள். ஒரு வறுமை கோட்டிலே வாழுகின்ற குடும்பம் அவருக்கு கையேந்தும். ஒரு பள்ளி வாயிலே தொழுது கொண்டிருப்பவர்களால் அவருக்கு நன்மை போய் சேரும். அவர் என்றும் மக்களுடைய மனங்களிலே நினைவு கூறப்பட்டவராக இருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த ரெண்டு நிலைகளில் இன்னொருவர் இருக்கிறார், அவரை நினைக்கும் போதெல்லாம் மக்களுக்கு பெரிய சபித்துக் கொண்டே இருப்பார், ஏசிக்கொண்டே இருப்பார், அவர் கபூரில் இருப்பார். இவன் செய்த வேலைதான் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள், நொந்து கொண்டிருப்பார்கள். எனவே இந்த இரண்டு தரப்பில் எந்த தரப்பில் நான் இருக்கேன் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அஹப்புன் நாசி இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்னாஸ், மக்களுக்கு பயனுள்ளவராக, மக்களுக்கு பிரயோசனமானவராக வாழுபவர்தான் அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி சுரூருன் துதுகிலுஹு அலா கல்பி முஸ்லிம். வேலையில் மிக சிறந்த வேலை,
அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரிய பணி என்னன்னு சொன்னா, ஒரு மூமினுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பது, ஒரு தெம்பை கொடுப்பது, ஒரு உற்சாகத்தை கொடுப்பது, ஒரு உத்வேகத்தை கொடுப்பது, இது ஒரு தைரியத்தை அவனுக்கு ஊற்றுவது, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவது, இது வேலைகளில் மிக சிறந்த வேலை. அப்ப வார்த்தைகளால் அவன் உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம், சில வேலைகளால் அவனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம், சில சுமைகளில் பங்கெடுத்து அவனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம். இன்றைக்கு அதிகமானவர்களுடைய இது அதிர்ச்சியை கொடுப்பதுதான் மக்களுக்கு. ஒரு ஆறுதல் கொடுப்பதல்ல, வார்த்தையிலையும் இல்லை, வேலையிலையும் இல்லை. உதாரணமாக இன்றைக்கு இருக்கிற வைத்தியர்களுடைய நிலைமை பாப். ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு மேஜர், ஒரு சிவிய கேசரி உண்மையிலே போன உடனே சிலர் எல்லாம் முடிஞ்சு, இனி நீங்க வேலை இல்லை, உடனடியாக அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி, அவன் பயத்துக்கு மேலே பயம். இதுதான் ஒரு மனிதன் உள்ளத்தில் கொடுக்குற ஆறுதல். இன்னும் சிலர் இருக்கின்றார், இதை பெருசா நீங்க நினைச்சுக்கொள்ள, இது சிம்பிள் விஷயம், பெரிய கேஸ் அறிக்கும், இது பெரிய ஆபத்தான கேஸ் அறிக்கும். ஆனால் நம்பிக்கையை கொடுப்பார், ஒரு தைரியத்தை கொடுப்பார், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். சிலருடைய நிலைமை இதோட முடிஞ்சு, உங்களுக்கு இனி நீங்க வழி இல்லை. ஒரு வியாபாரத்தில் ஒரு விஷயத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருப்பான், இனி நீங்க என்ன செஞ்சு முன்னேற மாட்டீங்க. ஒரு எக்ஸாமில் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பெறாமல் இருப்பான், இனி நீங்க கால்நடை மேய்க்கத்தான் சரி, உங்களுக்கு நீங்க எதுக்கும் லாயக்கு இல்லை. அப்போ இடிக்கு மேலே இடி, அவனுக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி. இதான் நான் கொடுக்கிறது. லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யுரப்பிஅ முஸ்லிமன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு அதிர்ச்சியை கொடுப்பது இன்னொரு முஸ்லிமுக்கு ஹலாலான விஷயம் அல்ல. ஒரு ஆறுதலை கொடுக்கணும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், ஒரு தைரியத்தை கொடுக்கணும். ஒரு தோல்வியில் இருப்பவன் துவண்டு போகாம அவனை எழுப்பி விடணும், அவனோட கைகோர்க்கணும், அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, அவனை வீழ்த்துறதுக்குத்தான் இந்த அதிர்ச்சி வைத்தியம் வழிவகுக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நிலை குலைந்து போயிருப்பான், கவலை கஷ்டத்தோடு இருப்பான், ஒரு ஆறுதலை எதிர்பார்த்திருப்பான். இவனுக்கு போய் நல்ல ஆலோசனைகளை சொல்லணும், நல்ல சந்தோஷத்தை அவனுடைய மனதில் ஏற்படுத்தும். இது சிம்பிள், இதை பற்றி நீங்க கவலைப்படாத, இது போயிட்டு விடுங்க. அல்லாட நாட்டம், அல்லாஹ் பெரிசொண்ட வச்சிருப்பான் உங்களுக்கு. இதுதான் நல்ல வார்த்தை, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய மனதில் கொடுக்கின்ற சந்தோஷம். நீங்க பெரிய அளவு பணத்தை கொடுக்கறத விட இந்த தைரியம் அவனுக்கு பெரிய ஒரு மருத்துவமாக இருக்கு, பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கு. இது ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய இது. இன்றைக்கு அப்படியா? அவனுடைய வீழ்ச்சியையும் அவனுடைய பின்னடைவையும் அவனுடைய நஷ்டத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பவர்களுக்கு அது ஒரு சந்தோஷம், அவர்களுக்கு ஆனந்தம். அதை பற்றி பேசி பேசியே அவனை நோகடிச்சு, அவனோட மனதில் காயத்தை கவலையை ஏற்படுத்தி அவனை அப்படியே சுக்குநூறாக்குகின்ற அந்த பணி ஒரு முஸ்லிமுக்கு அழகான நாகரிகமான பணி கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஒரு தோல்வி அடைந்தவன், ஒரு நஷ்டம் அடைந்தவன், ஒரு தேவை உடையவன், ஒரு கஷ்டத்தில் சிக்கி தவிக்கின்றவன், ஒரு கவலையோடு இருக்கிறவனுக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பது மிக சிறந்த அமல், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த அமல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாங்கள் தொழுக நோன்பு என்று நாங்கள் பேணுதல் அறிப்போம், அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமல் தான். மிக நேசத்துக்குரிய அமல்கள் இந்த சின்ன சின்ன வேலைகளால் அல்லாஹ்ட நேசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எவ்வளவோ பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா சின்ன வேலைகளாலவே, ஒரு வார்த்தை, அவனோட ஒரு சில நிமிடங்கள் கழிப்பது, அவனிட்டு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவது, இதால் அல்லாஹ் தஆலாவுடைய நேசத்தை அடைந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே,
அடுத்தது ஒருவருடைய பசியை விரட்டுவது, அவு தத்ருத அன்ஹு ஜவ்அன், ஒருவருடைய பசியை போக்குவது. ரசூல் அல்லாஹு தஆலா திருமறையிலே வயுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அஸீரா, அல்லாஹ்வுடைய நேசத்தின் காரணமாக இவர்கள் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, சிறைபிடிக்கப்பட்டவர்களுக்கு உணவளிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அதை புகழ்ந்து பேசுகிறார். எனவே இந்த விருந்தோம்பல், உணவளிப்பது, இன்றைக்கு வழி இல்லாமல் பட்டணியோடு பசியோடு கிடப்பவர்களுடைய பசியை துடைப்பது. எங்களுடைய வீட்டில் எவ்வளவோ அனாவசியமான எவ்வளவோ வீண்விரயங்கள் செய்யப்படும். ஆனால் பக்கத்து கிராமத்தில் ஒரு நாள் உணவுக்கு, ஒரு வேளை உணவுக்கு வசதி இல்லாதவர்கள் இருப்பார். அவர்களுடைய பசியை உணரணும், மற்றவர்களுடைய பசியை உணரணும். இதா தபக்த மரகத்தன் ஃபஅக்திர் மாஅஹா வ தஆஹத் ஜீரானக, ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு கறி ஆக்கினாலும் அதில் அதை கொஞ்சம் நீட்டி தண்ணி வச்சு அடுத்தவனை கவனி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அடுத்தவன் பசித்திருக்க நீ வயிறு புடைக்க உண்ணுவது உனக்கு ஹலால் இல்லை. அடுத்தவனுடைய பசியை உணரணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பசிதான் என்ன செய்திருக்கிறது? வயிற்று பசிக்காக வேண்டி களவு, வயிற்று பசிக்காக வேண்டி வட்டி, வயிற்று பசிக்காக வேண்டி கொள்ளை, வயிற்று பசிக்காக வேண்டி கொலை, வயிற்று பசிக்காக வேண்டி மதம் மாற்றம். இந்த அனாவசியமான, இந்த வீண்விரயமான செலவுகளை செய்பவர்களும் ஒரு வகையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். ஒரு தாய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே பிள்ளைகளை வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வளமை இரவிலே குடும்பங்களை, வீடுகளை ஆராய்ச்சி செய்வது வளமை. என்ன நடக்கிறது? ஒரு கண்ணியமான, ஒரு அல்லாஹ்வை பயந்த ஒரு ஆட்சியாளருடைய நிலை, தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வாழுபவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை ஆராய்வது, தன்னுடைய அரியாசனத்திலே இருந்து கொண்டு எதையும் கவனிக்காமல் இருப்பது ஆட்சியாளர்களுக்குரிய லட்சணம் அல்ல. ஒரு இறைவனை பயந்த ஒரு நீதமான ஆட்சியாளர் இரவிலே உலா வந்தார். அந்த வேளையிலே ஒரு பெண், பிள்ளைகள் ஒரு மூலையிலே அழுது கொண்டிருக்கிறது. அந்த பெண் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சாபமிட்டு கொண்டிருக்கிறாள். உமர் நாசமாகட்டும் என்ற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைந்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஆட்சியாளர் என்று காட்டாம அந்த பெண்ணிடத்திலே உமர் என்ன செய்தார், இப்படி ஏசுவதற்கும் சாபமிடுவதற்கும் உமர் என்ன செய்தார்? அந்த உமருடைய ஆட்சியிலே தானே நாங்கள் வாழுகின்றோம். அப்ப எங்களுடைய பசிக்கும் அவர்தானே பொறுப்பு சொல்ல வேண்டும். அவர் சரியான பங்கீடுகளை செய்தால் நாங்கள் எங்களோட குடும்பம் எப்போது பசியாக இருக்குமா என்று கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிர்ச்சி அடைந்து தன்னோடு வந்த பணியாளரையும் அழைத்து சென்று அங்கிருந்த மாமூட்டை ஒன்றை அரசர் தன்னுடைய மேனியிலே சுமந்து வந்தார். அந்த பணியாளர் ஒரு அரசனை வேலை செய்ய விடுவாரா? அவர் அதை தாருங்கள் ஹலீஃபாவை, நான் தூக்கி கொண்டு வருகின்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா என் மீது இப்படியான பாரங்களை சுமத்தினால், இப்படியான சுமைகளை சுமத்தினால் அந்த வேளையிலே அந்த சுமையை இறக்க நீ வருவாயா என்று கேட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, பலர் பசித்திருப்பார்கள், எங்கட வீட்டை மிஞ்சிரி. நாளை அந்த குழந்தையினுடைய அழுகைக்கு, இந்த பிள்ளைகள் வயிற்று பசிக்காக வேண்டி நிறைவுறவுக்கு நாங்களும் ஒரு காரணம். இந்த பங்கீடு நடக்கல, பசித்தவர்களை கவனிக்கல. நாளை அந்த பிள்ளையுடைய அழுகைக்கு நாளை ரப்பிடத்திலே எங்களை முறைப்படும். அது அஃஷுஸ் ஸலாம் வ அத்இமுத் தஆம் வ ஸல்லு வன்னாசு நியாம் ததுகுலூன ஜன்னத ரப்பிக்கும் பிஸலாம்.
ரசூலுல்லாஹ் சொன்ன இலகுவான விஷயங்கள் இது. ஸலாத்தை பரப்புங்க. வஅத்இமுத் தஆம், மக்களுக்கு உணவளிங்க. விருந்தோம்பல். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. விருந்தோம்பல் என்பது, உணவளிப்பது என்பது இஸ்லாத்திலே மிக வலியுறுத்தப்படி ஈமான், மறுமை அல்லாஹ்வை சம்பந்தமான ஈமான் எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அவருடைய விருந்தோம்பல் அதற்கேற்ற மாதிரி, அவர் உணவளிப்பது அதற்கேற்ற மாதிரி. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த பசி பட்டணி, இன்று வறுமை, வயிற்று பசியை போக்க வழியில்லை, அதுதான் இந்த பஞ்சமா பாதகங்களும் சமூக விரோத செயற்பாடுகளும் களவுகளும் கொள்ளைகளும் போதை வஸ்து வியாபாரமும் அதிகரித்து காணப்படுவதற்கு காரணமாக அதுவும் ஒன்றாக இருக்கிறது. இந்த நேரடியாக நாங்கள் சில விஷயங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆனால் அதில் பிரச்சனை எங்கிருக்கின்றது என்பதை ஆராய வேண்டும். எனவே இந்த இஸ்லாம் சில குற்றவியல் தண்டனைகளாக இத்தனை ஏழைக்கு உணவளிப்பது, இத்தனை ஏழைக்கு உணவளிப்பது என்பதை வைத்திருக்கிறது. உணவளிப்பதனுடைய பெருமதி, சிறப்பை அது காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களை, ஒரு மனிதனுடைய பசியை போக்குவது, அவனுக்கு தர்மம் செய்கின்றோம், பசியை போக்குகிறோம், அவனுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறோம், அவர் மற்றவருக்கு பிரயோசனமாக நாங்கள் மாறுகிறோம். எனவே அல்லாஹு தஆலா இத்தனையும் அந்த சின்ன விஷயத்திலே வைத்திருக்கிறார். எனவே மக்களுடைய தேவைகளிலே பங்கு கொண்டு அவர்களுடைய கஷ்டங்களை துடைக்கக்கூடிய, அவர்களுடைய சந்தோஷத்திலும் துக்கத்திலும் பங்கெடுக்கக்கூடிய, சமூகத்தோடு கலந்து வாழக்கூடிய அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் எல்லோரும் தேவையோடு இருக்கிறோம். ஒருவருடைய தேவையை இன்னொருவர் அறிந்து நிறைவேற்றுவதனுடைய சிறப்பு சம்பந்தமாக பார்த்து வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅன் அம்ஷிய மா அஹின் லீ ஃபி ஹாஜத்தின் அஹப்பு இலைய மின் அஅ்தகிஃப ஃபி ஹாதல் மஸ்ஜிதி ஷஹரன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சகோதரனுடைய தேவையோடு நான் பங்கெடுப்பது, ஒரு சகோதரனுடைய தேவையோடு நான் இணைந்திருப்பது, ஒருவனுக்கு வைத்திய தேவை இருக்கும் அவனோட பிரயாணம் செய்வது, ஒருவனுடைய தொழில் நிமித்தமாக சில இடங்களுக்கு போக வேண்டியிருந்தால் அவனோட போகிறது, அவன் இயலாமல் இருக்கின்ற போது அவனுக்கு வேண்டிய ஒத்துழைப்புகளை ஒத்தாசையை சதுர ரீதியாக பொருளாதார ரீதியாக செய்வது, பொது பணிகளிலே பங்கெடுத்து அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது, இப்படியான தேவையோடு ஒரு சகோதரனுடைய தேவையிலே பங்கெடுப்பது என்பது ரசூலுல்லாஹ் இருந்து கொண்டு சொன்ன இடம் மஸ்ஜிதுன் நபவி. மஸ்ஜிதுன் நபவி மிக புனிதமான இடம். ஒரு தொழுகை தொழுதால் ஏனைய பள்ளிகளிலே 1000 தொழுகை தொழுவதற்கு சமனான இடம். சொர்க்கத்தினுடைய பூங்கா இருக்கின்ற இடம். ரசூலுல்லாஹ்வுடைய கபர் இருக்கின்ற இடம். எவ்வளவோ சிறப்பு வாய்ந்த அந்த இடத்திலிருந்து சொன்னார்கள், இப்படி ஒருவனுடைய தேவையிலே பங்கெடுப்பது ஒரு மாதம் இந்த பள்ளியிலே ஏத்திகாஃப் இருப்பதை விட எனக்கு விருப்பம் என்று சொன்னார் ரசூலுல்லாஹ். ஒரு மாதம் ஒருவருக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்குது, ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மஸ்ஜிதுன் நபவியில போய் ஏத்திகாஃப் இருப்பதற்கு, அங்கிருக்கின்ற இபாதத்துக்காக வேண்டி தரிசிக்கக்கூடிய இடங்கள் தரிசிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம், ஏத்திகாஃப் இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம், சாதாரணமான பள்ளியிலே இருப்பதை விட எவ்வளவு ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைக்குது.
பக்கத்து வீட்டில் ஒரு தயவு தேவைப்பட்டு, ஒரு சரீர உதவி தேவைப்பட்டு, வைத்தியசாலைக்கும் அங்கும் இங்கும் போவதற்கு ஒரு உதவி தேவைப்பட்டு ஒருவர் தேவையோடு இருக்கிறார். இது ரெண்டில் எதை செய்கிறான்னு சொன்னால், அவருடைய தேவையிலே பங்கெடுப்பது அங்கு ஒரு மாதம் ஏத்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நீ ஹஜ்ஜி செய்ய போறா, உம்ரா செய்ய போற வாய்ப்பு கிடைச்சா, நம்மளுக்கு எவ்வளவோ சமூக விஷயங்களில் பங்கெடுக்க வேண்டிய அதை விட பெருமதியான நன்மைகளை பெருத்தரக்கூடிய எத்தனையோ இலகுவாக நன்மை. பிரயாணம் செய்யவும் தேவையில்லை, காசு பணம் செலவழிக்கவும் தேவையில்லை, உடலை வருத்தவும் தேவையில்லை. ஒருவரோட ஆட்டோவில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவது, அவனோட ஒரு நாளைக்கு போட்டில் நிற்பது, அவனுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது, இதால அந்த உம்ரா ஹஜ்ஜை விட பெரிய சிறந்த அந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹு தாலா சின்ன சின்ன வேலையால் நாங்கள் நிறுக்கிறது அளக்கிறது வேறொரு அளவீடு. அல்லாஹ்வுடைய அளவீடு சின்ன சின்ன விஷயங்களால் அல்லாஹு தாலா பெரிய பெரிய நன்மைகளை காசு பணம் செலவழித்து நாள் கணக்கில் பயணம் செய்து பெற வேண்டிய நன்மைகளை எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அல்லாஹ் தாலா அந்த வாய்ப்பை வைத்திருக்கிறார். நாங்கள் அதை மதிக்கிறல. எங்களோட அளவீடு அது சரியான அளவீடு இல்லை. ஒரு தேவையோடு இருக்கிறவனா ஹஜ்ஜிக்கு போகிற வாய்ப்பா அண்டா எதை தேர்வு செய்வோம்? நாங்கள் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய செய்தியை சொல்லி இதை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அப்துல்லா இப்னு முபாரக் ஒரு பெரிய ஒரு மாமேதை. அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் அப்துல்லா இப்னு முபாரக்க இந்த முறை ஹஜ்ஜிக்கு நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக வர வேண்டும் என்று அழைக்கிறார். நீங்கள் தான் சரியாக எங்களை வழிநடாத்துவீர்கள் பாருங்கள். இவர் ஹஜ்ஜிக்காக வேண்டி பணம் சேர்க்கின்றார். பணம் சேர்த்த சந்தர்ப்பத்திலே இவர் கிபாரு தாபியி அலாமுன் நுபலாவிலே சியர் அலாமுன் நுபலாவிலே இந்த சம்பவம் பெறுகிறார். அவர் பணம் சேர்த்து கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு வழியால் வருகின்றார். ஒரு பெண் அங்கிருந்த ஒரு கழிவு குப்பை தொட்டியிலிருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு திடீரென்று ஓடிப்போய் ஒரு வீட்டுக்குள்ள மூடிக்கொள்கிறார். அது காகம், செத்த காகம் என்றும் சொல்லப்படுகின்றது, பூனை என்றும் சொல்லப்படுகிறது. எடுத்துக்கொண்டு கதவை மூடுகிறார். அப்ப இதை அவதானித்துக் கொண்டிருந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சென்று அந்த கதவை தட்டி, என்ன நீ எடுத்து போனது? குப்பை தொட்டிலே என்ன அவ்வளவு பெருமதியான சாமானி கொண்டு அங்கே விசாரித்த சமயத்தில், என் பிள்ளைகள் பசியோட இருக்கி, எனக்கு எந்த வசதியும் இல்லை, பமனல் துர்ர கைர பாகின் பலா ஆதின் பலா இஸ்மா அலைஹி என்று அல்லாஹ் சொல்றான். நிர்பந்தத்துக்குள்ள தள்ளப்பட்டவர், அவருக்கு ஹராமும் ஹலால். அப்போ இந்த செத்த பூனையைத்தான் நான் சமைச்சு கொடுத்தேன் இந்த பிள்ளைகள், அதுக்கு தான் எடுத்து. எனக்கு எந்த வசதியும் இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்வாரும் இல்லை. ஹஜ்ஜிக்கு சேர்த்து வைத்த பணத்தை அப்படியே கொடுத்து விட்டு ஹஜ்ஜி செய்வதில்லை என்ற முடிவெடுக்கிறார். ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்று வருகின்றார்கள். வந்து அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொண்டு குமிக்கின்றார். நீங்கள் ஹஜ்ஜில் எங்களுக்கு சரியான வழிநடாத்தல் செய்தீர்கள், போதுமான வழிகாட்டல்களை செய்தீர்கள், எங்களுக்கு வேண்டிய ஒத்துழைப்பை செய்தீர்கள் என்றெல்லாம் வந்து குமிக்க. இத்தனைக்கும் அவர் ஹஜ்ஜிக்கு செல்லவே இல்லை. அன்றுதான் கனவிலே காணுகின்றார், அவருடைய ரூபத்திலே ஒரு மலக்கை அனுப்பி அல்லாஹு தஆலா அந்த ஹஜ்ஜாஜிகளை வழிநடாத்திய செய்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் நன்மைகள் ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா யுக்லிஃபுஹு என்று சொல்றான் அல்லாஹு தஆலா. இப்படித்தான் அல்லாஹு தஆலா வாய்ப்பை கொடுப்பான். அவர் ஒரு ஏழைக்கு உதவினார், அல்லாஹு தஆலா அவருடைய மன்சிலத்தை பெரிய ஒரு மன்சிலாவாக ஆக்கினார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மக்களுடைய தேவையை நிறைவேற்றுவதிலே அவ்வளவு சிறப்பு இருக்கிறது.
மக்களுடைய துயர்களிலே பங்கெடுப்பதிலே பெரிய சிறப்பு இருக்கிறது, பெரிய நன்மை இருக்கிறது. எனவே நோம்பில், ஹஜ்ஜில், குர்ஆன் ஓதுறத்தில், இவைகளில் நன்மைக்கு என்ற ஒரே பார்வையில், அந்த பார்வையில் அல்லாஹ்வோட ரப்போட தான் நாம் ரப்போட தொடர்பாகுவதற்கு அந்த ரப்புடைய கடமைகளில் மாத்திரமல்ல, இந்த அடியார்களுடைய விஷயங்களிலும் அல்லாஹ் தஆலா ரப்போட பெரிய தொடர்பை வைப்பதற்கு வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா மிக இலகுவாக ஆக்கியிருக்கிறான். எனவே இவைகளை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மக்களோடு மக்களாக வாழக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற கூட்டமாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹல் அஸீமல் ஜலீலல் ஜப்பார் யذ்குருக்கும் வஷ்குரூஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله